இப்போ வடக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா வடக்குல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட தரைதளம் இந்த வடக்கு பார்த்த வீடு வடக்கு வந்து பள்ளமா இருக்கும். அதை விட பக்கத்து வீட்டோட ஃப்ளோர் தரைதளம் உயரமா இருக்கா பள்ளமா இருக்கா இதை நிச்சயமா கவனிக்கணும். அது போலவே கிழக்கு திசை வீடு, பக்கத்து வீடு ஒரு வீடு இருக்கு, அது மற்றவர்களோட வீடு தான், ஆனா அந்த வாஸ்து இங்க வேலை பார்க்கும். அப்ப நமக்கு கிழக்கா இருக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு மேற்கு. அப்ப அவங்க வந்து மேற்க வந்து உயரம் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அதுவும் பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இருப்பியல் வாஸ்துவோட அடிப்படை விதிகள்ல ஒரு விஷயம். அது போலவே தெற்கு பக்கம் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு மேடாக தான் வைப்போம். ஒரு 2 இன்ச்சாவது உயரமாக வச்சிருப்பாங்க சுற்றுப்புறத்தில். அப்போ பக்கத்து வீடு அவர்களுக்கு அது வடக்கு, அது நிச்சயமா பள்ளமாக தான் போட்டிருப்பாங்க. அந்த பள்ளமும் வேலை செய்யுது. அது போலவே மேற்கு உயரமாக வச்சிருப்போம் நம்ம வீட்டுக்கு, அது பக்கத்து வீட்டுக்கு கிழக்கு. அப்போ அவர்கள் தாழ்வாக தான் வச்சிருப்பாங்க. அங்கே ஒரு பள்ளம் 1 இன்ச்சு பள்ளம்னாலும் மேற்கும் தெற்கும் நம்ம வீட்டை விட 1 இன்ச்சு அது பள்ளமாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த தெற்கு மேற்குக்கு உண்டான பாதிப்புகள் என்ன இருக்கோ அதற்கு தகுந்தால் போல பல விஷயங்கள் நடக்குது.